இந்தியன் 2 படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அண்ட் ஜூன் 1 வந்து அந்த படத்தோட ஆடியோ லான்ச். பட் அந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்துட்டு ரஜினி சார் வரல அப்படின்ற மாதிரி இப்போ தகவல்கள்லாம் வெளியாயிருக்கு. ஸோ அதுக்கே அவர் வந்துட்டு வரலன்னு சொல்லியிருப்பாரு. இந்த படம் வந்து இவருடைய படம், கமலஹாசனுடைய படம். அவருடைய முழுக்க அவங்களுடைய ஆடியன்ஸ் ஃபேன்ஸ் தான் இருப்பாங்க. அப்படிங்கும்போது அங்கே ஒரு சின்ன சின்ன தர்ம சங்கங்கள் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக அவாய்ட் பண்ணியிருக்காங்க. எப்பவுமே ஆரம்பத்துல இருந்தே ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. வெளியே ரசிகர்கள் கூட ரெண்டு பக்கமாக இருந்தாலும் கூட அவங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்காரு. சூப்பர் ஸ்டார்னு ஒரு ரேஞ்சில் இருந்தாரு. ஆனால் அப்புறம் இப்போ காலமாக இப்போ தளபதி தலை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சூப்பர் ஸ்டாரோட மவுஸ் கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னு அவரே நினைக்கிறாரோ? அவருக்கு இன்றைக்கும் அந்த இடம் குறையல. அடுத்தடுத்து வர்றவங்க அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் முயற்சி பண்றாங்க ஒழிய அவருக்கு உண்டான இடம் அங்கே அப்படி அவருக்கு இவருக்கு ஒரு கிளாஸ் ஏற்படுது. அப்போ தமிழ்நாடே வந்து இவர் பக்கம் திறந்து நிற்கிது ரஜினிகாந்த் பக்கம். அன்னைக்கு அவர் நினைச்சிருந்தாருன்னா அன்னைக்கு அவர் தான் சிஎம். ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து 96 அரசியலுக்கு வந்துட்டார். கொஞ்சம் தெரியாமலோ மறைமுகமும் அரசியலுக்கு வந்துட்டாரு. அரசியல் கட்சிக்கு குரல் கொடுத்துட்டாரு. அவரால் தான் அன்னைக்கு கவர்மெண்டே ஃபார்ம் ஆச்சு. ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறமா, கலைஞர் மறைவுக்கு அப்புறம் வெற்றிடம் இருந்ததுனால தான் இப்போ எல்லா நடிகர்களும் வராங்க. ஸோ அந்த வெற்றிடத்துக்கு தான் இவங்க எல்லாம் வெயிட் பண்ணாங்களோ? இல்லை, வெற்றிடம்ங்கிறதுக்காக இல்லை. அன்னைக்கு இருந்த தலைமைகள் ஆளுமையான தலைமைகள். அவர்கள் ஏற்று இவங்க எல்லாம் அரசியல் செய்ய முடியும். மணிரத்னம், சங்கர் சார்லாம் வந்து கதை அம்சம் கம்மியா இருக்கு, பிரம்மாண்டம் அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி பேசுறேன். ஏன்னா கதை அம்சம் உள்ள படங்கள் ஓடுது. பெரிய ஹீரோஸோட படங்கள் எல்லாம் விட இந்த சின்ன பட்ஜெட் படங்கள் ஓவர்டேக் பண்ணுதோ? இனிமேல் வந்து கதை அம்சம் உள்ள படங்கள் தான் ஓடும். ஜி சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சினிமா விமர்சகரும் பத்திரிகையாளருமான ஜுபேர் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியன் 2 படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அண்ட் ஜூன் 1 வந்து அந்த படத்தோட ஆடியோ லான்ச். பட் அந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்துட்டு ரஜினி சார் வரல அப்படின்ற மாதிரி இப்போ தகவல்கள்லாம் வெளியாயிருக்கு. கமல் சாரும் ரஜினி சாரும் பார்த்தீங்கன்னா அந்த பொன்னியின் செல்வன் அந்த சீரீஸோட அந்த ஆடியோ லான்ச்ல ரெண்டு பேரும் வந்து ரொம்ப அந்யோன்யமாக ஸ்டேஜ் ஏறி வந்தது, பேசினது, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அப்படி இருக்கும் போது இந்தியன் 2 வந்து கமல் சாரோட படம். ஸோ அதுக்கே அவர் வந்துட்டு வரலன்னு சொல்லியிருப்பாரு. இல்லை, இப்போ அது தாண்டி அவங்களுக்குள்ள நல்ல நட்பு இருக்குது. நீங்கள் அந்த இந்தியன் 2 படமும் இந்த வேட்டையன் படமும் ஒரே ஃப்ளோரில் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கப்ப இவர் போய் காலையில் பார்த்துட்டு வந்தார். உடனே அதுக்காக வந்து இவர் மதியானம் பக்கத்து ஃப்ளோரில் போய் பார்த்து வந்து ரெண்டு பேரும் பிக்சர்லாம் பார்த்தோம். அந்த மாதிரி அவங்களுக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. இது வந்து முழுக்க பொன்னியின் செல்வன் வேற ஒருத்தருடைய படம், வேற மணிரத்னம் சாருடைய படம். அந்த படத்துக்கு இவங்க ரெண்டு பேரும் கெஸ்ட்டாக போயிருக்காங்க. இந்த படம் வந்து இவருடைய படம், கமலஹாசனுடைய படம். அவருடைய முழுக்க அவங்களுடைய ஆடியன்ஸ் ஃபேன்ஸ் தான் இருப்பாங்க. அப்படிங்கும்போது அங்கே ஒரு சின்ன சின்ன தர்ம சங்கங்கள் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக அவாய்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரியும் மேபி ஏதாவது ஒரு வீடியோ கிளிப் மாதிரி கூட பேசி அனுப்பலாம், ஒரு விஷ் பண்ணுற மாதிரி அனுப்பலாம் இல்லையா. நேரடியாக போகிறப்ப இந்த கூட்டம் ஒரு சிக்கல்லாம் இருக்கும் இல்லையா, அதனால கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறாரு. மேபி இப்போ ஆக்சுவலாக அவர் வரல அப்படின்னு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை இல்லையா சார்? மேபி வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படிதான்? வரதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான், வர்றதுக்கு வாய்ப்புகள் மிக மிக கம்மி தான். அதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு விஷஸ் மாதிரி ஏதாவது வீடியோ மாதிரி ஏதாவது போட்டு அனுப்பலாம், அதை ஸ்க்ரீன் பண்ணுறது கூட வாய்ப்புகள் இருக்கு. இல்லை என்னன்னா அண்ணாத்த விக்ரம் இந்த படம் ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரே டைம்ல ரிலீஸ் ஆன படம் தான். பட் அண்ணாத்த வந்து தெரியும் அந்த அளவுக்கு வணிக ரீதியாக படம் போல. பட் விக்ரம் வந்து இட்ஸ் அ பிளாக் பஸ்டர் மூவி. ஸோ இதனால ஏதாவது கருத்து வேறுபாடுகளோ இல்லை மன கஷ்டமோ ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்கா? இல்லைக்கா, வாய்ப்பு இல்லை. அதுக்கு பிறகு தான் இந்த சந்திப்புகள் நடந்துச்சு. இப்போ அந்த அண்ணாத்தை விக்ரம்லாம் முடிஞ்ச பிறகு தான் இந்த சந்திப்புகள் நடந்தது. எப்பவுமே ஆரம்பத்துல இருந்தே ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. நிறைய சம்பவங்கள் இருக்கு. கமலுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்தப்ப கூட, ஒரு ஃபேமிலி இஷ்யூவில் ப்ராப்ளம் வந்தப்ப கூட இவர் தான் நேரடியாக போனார், வீட்டுக்கே நேரடியாக போய் இருந்து பண்ணார். அந்த மாதிரி அவங்களுக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அந்த மாதிரியான வெளியே ரசிகர்கள் கூட ரெண்டு பக்கமாக இருந்தாலும் கூட அவங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்காரு. பொது இடங்கள்லையும் அந்த மாதிரி தான் அவங்க நடந்துக்குவாங்க. ஆரம்ப காலங்களில் சேர்ந்து தான் பண்ணாங்க. ரெண்டாவது ரெண்டு பேருமே ஒரே குருநாதனுடைய சிஷ்யங்க தான் ரெண்டு பேர். ஆனால் அங்கேருந்து வளர்க்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறதுனால அந்த காலத்து நடிகர்கள் எல்லாமே அப்படிங்கிற நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, ஒரு புரிதல் இருக்குது, ஒரு நட்பு இருக்குது. அந்த மாதிரி இருக்க ஒழிய அவங்களுக்கு இந்த மாதிரியான கான்ட்ரவர்சியெலாம் கிடையாது. இங்கே வந்தோம்னா கமல் ஃபேன்ஸ் ஒரு பெரிய கூட்டம் இருக்கும், க்ரௌட் இருக்கும். அந்த நேரங்களில் ஏதாவது பேசிடுவாங்க, கோஷம் போட்டுருவாங்க. அது தேவையில்லாத ஒரு தர்ம சங்கடம் ஆயிரும் அப்படிங்கிறதுக்கு அவாய்ட் பண்ணுறாரு. கண்டிப்பாக மற்ற ஏதாவது விஷ் பண்ணுறதுக்கோ இல்லாட்டி ஒரு விஷ் பண்ணி ஒரு வீடியோ கிளிக் பண்ண போகிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அண்ணாத்த ஃப்ளாப்புக்கு அப்புறம் தான் ஜெயிலர் வந்தது. ஸோ கண்டிப்பாக ஜெயிலர் வந்து ஒரு வெற்றி படமாக அமையணுன்றதுல ரொம்ப ஆர்வமாக இருந்தார் ரஜினி சார். ஏன்னா அடுத்த ஹிட்டு கொடுத்தே ஆகணும் இண்டஸ்ட்ரியில் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார்னு ஒரு ரேஞ்சில் இருந்தார். அண்ட் அப்புறம் இப்போ காலமாக இப்போ தளபதி தலை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சூப்பர் ஸ்டாரோட மவுஸ் கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னு அவரே நினைக்கிறாரோ? கண்டிப்பாக கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் அந்த 1000 கோடிங்கிற அந்த இலக்கை வந்து யாருமே அடைய முடியல. ஜெயிலரோட இலக்கை இன்னைக்கு வரைக்கும் யாரும் அடைய முடியல. அந்த இடத்துல இருக்கிறாரு.
இன்னைக்கு ஒரு 70 வயசுல இன்னைக்கு வந்து 1000 கோடி பிசினஸ் பண்றாருங்கிறதெல்லாம் பெரிய விஷயம். இன்னைக்கும் ஒரு 3 படம் பண்ணிட்டு இருக்காரு, 2 படம் பண்ணிட்டு இருக்காரு, இன்னொரு படம் கூட பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குன்றாங்க. அப்படிங்கும் போது இதுவே ஒரு பெரிய ஒரு ஜெயிலர் 2 வரப்போகுது. ஜெயிலர் 2 வரப்போகுது. ஆல்மோஸ்ட் ஒரு 70 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. இப்பயும் 1000 கோடி இவர் தான் அதிகபட்ச பட்ஜெட், அதிகபட்ச கலெக்ஷன் அப்படிங்கிற போது அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. அந்த அவருடைய ஏஜுக்கு இந்த சம்பளம், இந்த பிஸ்னஸ், அது அமிதாப் பச்சன் வாங்குறாரு அது வேற. ஏன்னா அது ஹிந்தி ஃபீல்டு, ஹிந்தியில் வந்து நிறையா ஸ்டேட்ஸ் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் தமிழில் ஓடும், மலையாளத்தில் ஓடும், ஒரு கன்னடத்தில் ஓடும், தெலுங்கு, இந்த ஒரு 4 சதர்ன் ரீஜன் லாங்குவேஜ் தான். இதுக்குள்ளே இவ்வளோ சம்பளம் வாங்குறாரு, இவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது, இவ்வளோ ஓப்பனிங் இருக்குன்ற அதுவே ஒரு பெரிய சாதனை இல்லை. அப்படிங்கும்போது அவருக்கு என்றைக்கும் அந்த இடம் குறையல, அந்த ஒரு இதில் தான் இருக்கார், மவுசில் தான் இருக்காரு. ஏன்னா நடுவில் யார் சூப்பர் ஸ்டாரு அப்படின்ற அந்த பிரச்சனை வந்தது உங்களுக்கே தெரியும். ஸோ அப்போ வந்து 2 பேருமே மேடையில் பேசினாங்க. தளபதியும் பேசினாரு, ரஜினி சாரும் பேசினாரு. நான் சூப்பர் ஸ்டார் அந்த பட்டமே எனக்கு வேணாம், அவங்கவுங்க பட்டத்திலே இருக்கட்டும். விஜய் அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சாலுமே சூப்பர் ஸ்டார் ரேஞ்சில் 2 பேரோட கலெக்ஷனும் கிட்டத்தட்ட வந்து ஒரே மாதிரி தான் சார் போயிட்டு இருக்கு மற்ற ஹீரோஸை கம்பேர் பண்ணும்போது. அதனால அந்த கிளாஷ் வரதுனால இப்போ வரக்கூடிய படங்கள் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் ரஜினி சாருக்கு தன்னை நிலைநிறுத்திக்க. இனிதான் அவர் ப்ரூஃப் பண்ணி ஆகணும்னு அவசியம் கிடையாது. அவரு கிட்டத்தட்ட அவருடைய சக்ஸஸ் பார்த்தாரு, அவர் உயரம் பார்த்துட்டாரு, எங்கேயோ போயிட்டாரு, இன்னைக்கு வரைக்கும் கலெக்ஷன் இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து படங்கள் பண்றாரு. அப்படிங்கும்போது தக்க வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. இன்னைக்கும் அவர் இன்னைக்கு அந்த அந்த இடத்துல அவர் இருந்துகிட்டே தான் இருக்கிறாரு. அடுத்தடுத்து வர்றவங்களும் அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் முயற்சி பண்றாங்களே ஒழிய அவருக்குண்டான இடம் அங்கே அப்படி இருக்கு. அவர் அதை வந்து அவர் தக்க வச்சுக்கணும் அவசியம் கிடையாது. அது அப்படியே ஸ்டாண்டர்டாக இருக்காது. ஆனால் ஆக்சுவலாக கமல் சார் அண்ட் ரஜினி சார் 2 பேருமே வந்துட்டு தமிழ் சினிமாவில் 2 உச்ச நட்சத்திரம் தாங்க. 2 பேரும் அட் அ டைம் பார்த்தீங்கன்னா சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்தாங்க. பட் அரசியலில் வந்து கமல் சார் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டாரு, ரஜினி சார் வந்து வரேன்னாரு, அதுக்கப்புறம் வரலன்னு சொல்லிட்டாரு. மேபி ரஜினி சாரும் அரசியலில் வந்திருந்தா இவங்க 2 பேரோட நட்பு அப்படியே இருந்திருக்குமா, இல்லை அரசியல் ரீதியாக மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குமா? இல்லை, முதல்ல சொன்ன மாதிரி முன்னாடியே வந்துட்டாரு சொல்றீங்க. இவர் தான் முன்னாடியே வந்தார். 95லேயே அரசியல் ரீதியாக ஒரு குரல் கொடுத்துட்டார். அதாவது ஜெயலலிதா அவர்களுக்கும் இவருக்கு ஒரு கிளாஸ் ஏற்படுது. அப்போ தமிழ்நாடே வந்து இவர் பக்கம் திறந்து நிற்கிது, ரஜினிகாந்த் பக்கம். அன்னைக்கு அவர் நினைச்சிருந்தாருன்னா அன்னைக்கு அவர் தான் சிஎம். எல்லாரும் அன்னைக்கு அவர் தான் சிஎம் ஆக போறாரு, அவர் தான் கட்சி ஆரம்பிக்க போறாருன்னு ஒட்டுமொத்தமா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஷோ வந்து அவர் மீட் பண்றாரு, மூப்பனார் மீட் பண்றாரு, கலைஞர் மீட் பண்றாரு. இவங்கெல்லாம் மீட் பண்றப்ப தான் பேசுறாங்க, நீங்க தலைமையா இருங்க, நீங்க சிஎம் வாங்கன்னு இவங்கெல்லாம் பேசுறாங்க. கலைஞர் சாரே சொல்றாரு. ஆமா, எல்லாருமே பேசுறாங்க. இவரை நீங்க வந்து அரசியல் கட்சிக்கு வாங்க, கட்சி ஆரம்பிங்க, நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங்காக நிற்போம் அப்படின்னு. ஆனால் அந்த நேரத்தில் அவர் என்னன்னு தெரியல, ஒரு தயக்கம் அவர்கிட்ட ஆரம்பத்தில் இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த நேரம் வந்து அவர் வந்திருந்தாருன்னா அன்னைக்கு அவர் சிஎம் ஆயிடுச்சு. அவர் தமிழ்நாடு சேர்ந்தவர் இல்லை அப்படின்றதுக்கு இல்லை, அன்னைக்கு அதெல்லாம் தாண்டி போய் அன்னைக்கு வந்து அவர் மேலே ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு கரிஸ்மா இருந்தது. ஏன்னா ஜெயலலிதா மேலே இருக்கக்கூடிய அந்த வெறுப்பு, இவருக்கு மேலக்குள்ள அந்த கரிஸ்மா ரெண்டும் சேர்ந்து இவருக்கு ஏதாவது ஒரு இது பண்ணணுங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போ தான் அவர் கொஞ்சம் அப்படியே பேக் அடிச்சிட்டார். அன்னைக்கு அவருக்கு உள்ளே வந்திருந்தாருன்னா அன்றைக்கி சிஎம் ஆயிருப்பார். கொஞ்சம் பேக் அடிச்சிட்டார். அதுக்கு பிறகு தான் திமுக கூட்டணிக்கு ஆதரவு கொடுக்குறாரு. திமுக ஆதரவு கொடுக்குறாருன்னா அந்த ஒரு வார்த்தை தான் தமிழ்நாட்டை பரட்டி போட்டுச்சு. மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தால், ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டை ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாதுன்னு ஒரு டைலாக் பேசுகிறாரு ஒரு ப்ரெஸ் மீட்டில். அது அப்படி தலைகீழாக மாற்றிச்சு. அதிமுக அந்த தேர்தலில் படுதோல்வி அடைஞ்சு. இப்போ அந்த நேரங்கள்லேயே அப்பயே அரசியல் கொண்டுட்டார். அப்போ அரசியலுக்கு ஒரு குரல் கொடுத்துருக்காருல, அப்போ அரசியலில் என்ட்ரி ஆகிட்டார். கமல் அவர்கள் எந்த காலத்திலையும் இந்த மாதிரியான இதில் மாட்டல. யாருக்கும் குரல் கொடுத்ததோ, யாருக்காக பேசினதோ, யாருக்காக இந்த கட்சிக்கு ஆதரவாவோ, யாருக்கு எதிர்ப்பாவோ எதுவுமே பேசல. இப்போ இந்த 2019க்குள்ளே தான் முழுக்க அரசியல் வரணும்னு ஒரு பிளான் பண்ணுறாரு. வந்தால் கட்சி ஆரம்பித்தார், நாடாளுமன்ற தேர்தலில் நிற்கிறாரு, சட்டமன்ற தேர்தலில் நிற்கிறாரு. இப்போ திருப்பி நாடாளுமன்ற தேர்தலுக்கு வந்திருக்கிறாரு. இப்போதான் அவர் அரசியல் நிலைப்பாடு கையை எடுத்துட்டாரு. அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அவர் டிராவலிங் போயிட்டு இருக்கு. அது எப்படி முன்ன பின்ன இருக்குங்கிறத வேண்டாம் விஷயம். ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து 96லேயே அரசியலுக்கு வந்துட்டார். தெரிஞ்சோ தெரியாமலோ மறைமுகமோ அரசியலுக்கு வந்துட்டாரு. அரசியல் கட்சிக்கு குரல் கொடுத்துட்டாரு. அவரால் தான் அன்னைக்கு கவர்மெண்ட்டே ஃபார்ம் ஆச்சு. ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா மூப்பனார், கலைஞர் அவர்கள், அப்புறம் ஷோ அவர்களுடைய ஆர்கனைசேஷனில் அன்றைக்கி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணதுக்கு முக்கியமாக பேக் போனா என்பது அவருடைய அந்த வாய்ஸ் தான். அப்போ அரசியல் வந்து அவர் முன்னாடி வந்துட்டார், 2 இயர்லியாகவே வந்துட்டார். ஆனால் நேரடியாக வரல. நேரடியாக வர்றதுக்கு அவருக்கு ஒரு தயக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் இந்த தயக்கம் இருக்குது. 2021 தேர்தலில் எப்படி கட்சி ஆரம்பிச்சிருவார், கண்டிப்பாக எலெக்ஷனில் கண்டஸ்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. கடைசி நேரத்தில் எனக்கு உடல்நிலை காரணம் காட்டி இல்லைன்னு போயிட்டார். ஆனால் கமல் அவர்கள் அப்படி இல்லை. அவர் அது வரைக்கும் எந்த அரசியல் சாயமும் இல்லாமல் இருந்தார். திரும்பி டைரெக்டாகவே கட்சி ஆரம்பித்தார், தேர்தலில் நிற்கிறாரு, நீங்கள் போயிட்டுருக்காரு. நீங்கள் ஒருவேளை இவர்கள் 2 பேரும் அரசியல் கட்சிக்கு ஒரே நேரத்தில் வந்திருந்தாருன்னா அன்னைக்கு 2 பேருக்கும் உள்ள வரவேற்புகளை பொறுத்து தான். இப்போ 2 பேருமே ஒரே ஈக்குவலான ஒரு ரேஞ்சில் இருக்கிறாங்க அப்படின்னா 2 பேருக்கும் உள்ள வரவேற்புகளை பொறுத்து தான் இவருடைய கருத்துக்கள் என்ன, அவருடைய கருத்துக்கள் என்ன,
இவருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குது, அவருக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறப்போ களத்துக்கு வந்தால் தான் நம்ம வந்து ஒன்றும் வரவே இல்லை. வந்த பிறகு தான் அது தெரிஞ்சிருக்கும் யாருக்கு எந்த வேல்யூ இருந்திருக்கு அப்படிங்கிறது வந்த பிறகு தான் தெரிஞ்சிருக்கும். சார் ஆக்சுவலி நீங்க சொன்ன மாதிரி முன்னாடி அவர் அந்த குரல் கொடுத்தாரு, அதிமுக தோத்து திமுக வந்துட்டு வெற்றி பெற்றுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்த படம் தான் பாபா. ஒரு பாபா வந்துட்டு டோட்டலா அந்த படம் வந்துட்டு சுத்தமா மக்கள் மத்தியில போவாததுக்கு வந்து அந்த டைம்ல ஜெயலலிதாவும் ஒரு காரணம் அப்படின்னு சொன்னாங்க. ஒருவேளை அவர் அரசியலுக்கு வந்ததா அடுத்தடுத்து தோல்வி படங்கள் வந்துருமோன்ற பயத்துல அவர் வராம இருந்திருக்காரோ? இல்லை, பாபாவுக்கு அடுத்து பாபா படம் வந்து எந்த விதமான அரசியல் அழுத்தம் கிடையாது. படம் கொஞ்சம் சுமாராக இருந்தது, அதை மக்கள் கொஞ்சம் பெருசாக ஏற்றுக்கல. பட் உடனே அடுத்து வந்துச்சு சந்திரமுகி வந்துச்சு, அப்படிதான் டக்குன்னு அது வந்து பெரிய ஒரு கலெக்ஷன் தமிழ் சினிமாவில் அந்த காலத்தில். அப்படிங்கும் போது படத்துக்கும் கேரியருக்கும் சம்மந்தமே கிடையாது. சொல்லப்போனால் அரசியல் கட்சி ஆரம்பித்தா இன்னும் படம் வந்து நல்லா போயிருக்கும். ஏன்னா அப்போ ஒரு ரசிகர்கள் வெளியில் இருக்கிற ரசிகர்கள்லாம் உள்ளே வந்திருப்பாங்க. அது வந்து ஒரு அரசியல் இயக்கமாக மாறி இருக்கும், மன்றம் வந்து அரசியல் கட்சியாக மாறி இருக்கும். அப்படிங்கும்போது தமிழ்நாடு முழுக்க பெரிய எழுச்சி இருந்திருக்கும். பாபா படம் ஓடுறதுக்கு அரசியல் காரணம் கிடையாது, அந்த படம் வந்து சுமாராக இருந்தது. அந்த கதையை மக்கள் பெருசாக ரசிக்கல. அதாவது ஒரு வெற்றிடம் இருக்கு, ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறமா கலைஞர் மறைவுக்கு அப்புறம் ஒரு வெற்றிடம் இருந்ததுனாலதான் இப்போ எல்லா நடிகர்களும் வராங்க. ஏன்னா கமல் சார் அதுக்கப்புறம் தான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சாரு, ரஜினி சாரும் வந்து அப்பதான் நான் வருவேன் அப்படின்னு சொன்னாரு. ஸோ அந்த வெற்றிடத்துக்கு தான் இவங்க எல்லாம் வெயிட் பண்ணாங்களோ? இல்ல, வெற்றிடம்ங்கிறதுக்காக இல்ல, அன்னைக்கு இருந்த தலைமைகள் ஆளுமையான தலைமைகள், அவர்கள் ஏற்று இவங்களால அரசியல் செய்ய முடியாது. ஓப்பனாக சொல்லணும்னா வெற்றிடம் காலியா இருக்கு நான் வந்துடுறேன்லாம் கிடையாது. அன்னைக்கு ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கப்ப யாரும் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு பேசி தான் அந்த படம் அடுத்த நாள் ரிலீஸ் ஆயிருக்காது. தலைவாங்கிற ஒரு படத்துக்கு டைம் டு த லீட்னு ஒரு சின்ன ஒரு கேப்ஷனு, அதுக்கு விஜய் என்ன பாடுபட்டாருன்னு தெரியும். போயஸ் கார்டனில் ஊட்டியில் கொடநாடு எஸ்டேட்டில் போய் நீ இருந்து அவங்கள்ட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு வந்து அதுக்கு பிறகு தான் அந்த படத்தை ஆரம்பித்தாங்க. படமே ரிலீஸ் ஆக முடியாதுட்டாங்க, அந்த அளவுக்கு சிக்கல் இருந்துச்சு. அப்போ அவங்க அந்த ஆளுமைகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அவங்களை எதிர்த்து இவர்கள் அரசியல் பண்ண முடியாது, ஏன்னா அரசியல் பண்ணால் என்ன பின்விளைவுகள் வரும்னு தெரியும். அதனால அவங்க வந்து கொஞ்சம் இருந்தாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் கொஞ்சம் களமே வேற மாதிரி மாறி இருக்கு. அப்படிங்கும் போது இதை இந்த நேரத்தை பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க நினைக்கிறாங்க. மக்கள் தான் அதை தீர்மானிக்கணும். சார் இப்போ வந்துட்டு இந்தியன் 2 படத்தை பற்றி தான் நம்ம பேச ஆரம்பித்தோம். அண்ட் இந்தியன் 2 படத்தில் வந்து நிறைய கேஸ்ட் அண்ட் க்ரூஸ் வந்து இருக்காங்க. அதுவும் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் லைக் சித்தார்த்லேருந்து ஆரம்பிச்சு பாபி சிங்காண்டோ, சமுத்திரகனி, ராகுல் பிரீத் சிங், பிரியா பவானி சங்கர், இந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு கேஸ்ட் அண்ட் க்ரூ இருக்கிறாங்க. ஸோ இத்தனை முக்கிய நட்சத்திரங்களை வச்சு இந்தியன் 2 வர்றது வந்து ஆல்ரெடி சங்கர் சார் படம்னா ஒரு பிரம்மாண்டம் இருக்கும். ஸோ இவ்வளோ பேருக்குமே அந்த கேரக்டரைசேஷன் அவர் கொடுத்துருப்பாரா? ஏன்னா அதுல கமல் சாரும் இருக்காரு, அவரே டோட்டலா அதுல ஆக்குபை பண்ணிடுவாரு. இப்ப இவங்க எல்லாரையும் வந்துட்டு எப்படி அவருக்கு அந்த ஒரு மூவிக்குள்ள இந்தியன் ஒன்லயே இது மாதிரியான பெரிய ஸ்டார் கும்பல் இருந்தது. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நிறைய ஸ்டார் காஸ்ட் இருப்பாங்க. சின்ன சின்ன கேரக்டர் கூட பெரிய பெரிய ஸ்டார் நடிச்சிருப்பாங்க. நெடுமுடி வேணும்னு மலையாளத்தில் ஒரு பெரிய ஒரு நடிகர், அவர் ஒரு சின்ன ஒரு ரோல் பண்ணி போலீஸ் ஆஃபீஸர் பண்ணியிருப்பார். அந்த மாதிரி அந்த படத்துல விஎம்சி நிறைய ஆர்டிஸ்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. சின்ன சின்ன கேரக்டராக இருந்தாலும் கூட இவர் அதை பிரம்மாண்டத்தை காட்டுறதுக்காக அவங்கள வச்சு பண்ணுவார். அதே மாதிரி அவங்களும் அதை ஒத்துக்கிட்டு தானே வர்றாங்க. இப்போ வேற பெரிய ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சித்தார்த் இந்த படத்தில் கமல்ஹாசனோட ஹீரோ நடிக்கிற ஒரு படத்துலன்னா இவர் உள்ள வர்றாருன்னா இவர் சோலோ ஹீரோ நடிச்சிட்டு இருக்காரு. அப்படி உள்ள வர்றாரு அப்படின்னா இவருக்கு அங்கே உள்ள ஒரு இடம் இருக்க போய் தான் வர்றாரு. அப்படிங்கும்போது எல்லாருக்கும் உள்ள ஸ்பேஸ் கொடுத்துருப்பாரு. சங்கரை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் உள்ள அந்த ஸ்பேஸ் கொடுத்துருப்பாரு. ஒரு ஃப்ரேம் வைக்கிறப்ப ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை காமிக்கணும், ஸ்டார் வைஸ் பிரம்மாண்டம். இங்கே ஒரு சித்தார்த் நிற்கிறாரு, இங்கே வந்து கமல் நிற்கிறார், இங்கே இன்னொரு ஆர்டிஸ்ட் நிற்கிறாங்க, சமுத்திரகனி நிற்கிறாரு அப்படின்னு ஒரு ஃப்ரேம் ஃபுல்லாகவே ஒரு கிராண்டரியா தெரியும், ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் நிற்கிறாங்க. அந்த ஒரு பிரம்மாண்டத்தை கொண்டு வரதுக்கு பண்றாரு. அதுக்கு அவங்களுக்கு உண்டான ஸ்பேஸ் இருந்திருக்கும், அதனால தான் உள்ள வந்திருக்காங்க. கண்டிப்பா கொடுத்துருப்பாரு. ஓகே. ஏன்னா சார் எந்திரன் வந்து சங்கர் சார் மூவி தான், செம்ம ஹிட் ஆச்சு. இந்தியனும் அப்படிதான். இப்போ எந்திரன் 2 வந்து 2.2 அப்படிதான் வந்து அக்ஷய் குமார் நிறைய பேர் இருந்தாங்க. அண்ட் அந்த படம் வந்து அந்த அளவுக்கு ஓடலை. ஸோ இப்போ வந்து சங்கருக்கு பார்ட் 2 வந்து செட் ஆகலையோ அப்படின்ற அந்த பேச்சு இருக்கு. இப்போ இந்தியன் 2 எப்படி வரப்போது தெரியல. இந்த இந்தியனோட கான்ட்ரவர்சியா இருந்தாலுமே அதுவும் மக்கள் மத்தியில எடுத்தாதான் மக்கள் பார்ப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது எந்திரன் 2 இந்தியன் 2 எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பொதுவாகவே இந்த பார்ட் 2 அப்படிங்கிற கல்ச்சர் வந்து பெருசாவே கை கொடுக்காத கல்ச்சர் தான். இந்த பாகுபலி 2 ஒரு படம் தான், வேற என்ன படம் போயிருக்கும்? ஒரு படம் தான். இல்ல, அரண்மனை சீரிஸ்ல 4மே ஓரளவுக்கு போய் 3வது தவிர மிச்சம் 2 4 இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா? அது வேற ஜோனல்ல கொஞ்சம் மாத்தினதுனால போயிருக்க வரைய பெரும்பாலும் படங்கள் பார்ட் 2 படங்கள் அந்த அந்த அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் பெருசா போடுறதில்ல. அரண்மனை பாகுபலியை தவிர மீதி எந்த படமே பெருசா, இந்திரனா இருக்கட்டும், ஒரு சில படங்களா இருக்கட்டும், பொன்னியின் செல்வனே நமக்கு பார்த்தோம். அப்படிங்கும்போது பெருசா இல்லை. அதுல என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா, ஒரு பார்ட் நம்ம முடிச்சிட்டோம், அது அதனுடைய கண்டினியூஸாக திருப்பி பார்க்கறதுக்கு ஒரு கேப் விழுந்துருது. பாகுபலியில் இம்மிடியேட்டாக ஆரம்பிச்சாங்க. இப்போ இந்தியன்ல எல்லாம் வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து 25 வருஷம் ஆகுது. 25 வருஷம் கழிச்சு பார்ட் 2 பண்ணுறாங்க.
அன்னைக்கு இருக்கிற லஞ்சம் வந்து எப்படி கொடுத்தாங்கங்கிறது நமக்கு தெரியும். அன்னைக்கு சிசிடிவி கேமரா கிடையாது, இந்த பென் கேமரா கிடையாது, லிக்விட் கேஷாக தான் கொண்டு போய் கொடுப்பாங்க, உடனே இவர் போய் பிடிச்சிருவாரு. இன்னைக்கு வந்து லஞ்சமே வேற டிஜிட்டலாக மாறிடுச்சு. நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் நீங்கள் பணத்தை வந்து உடனே கொடுத்து யாரும் வாங்க மாட்டாங்க. லஞ்சம் வாங்குறதுக்கு பல்வேறு வழிமுறைகள் வந்துச்சு. கேஷ் யார் கையில் வாங்குறது, அசையா சொத்துக்களாகவும் வாங்கிக்கிறாங்க, ஜிபே பண்ணுறாங்க, பேங்க் டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, அவங்க ஃபேமிலி பேரில் யாருக்கா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, இல்லை அவங்களுக்கு தெரிஞ்ச ஆட்களை யாராவது உட்கார வச்சிருக்காங்க, வெளியில் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்காங்க, அந்த மாதிரி போயிடுது. அப்போ லஞ்சமே மாறிடுச்சு இல்லையா? அது 25 வருஷத்தில் அந்த கதையை வந்து நீங்கள் அடுத்தடுத்து எடுத்துகிட்டு போகிறதா அந்த டைமென்ஷனே மாறிடுச்சு. அப்படிங்கும் போது இது எந்த அளவுக்கு இவங்க அதை கன்வே பண்ணியிருக்காங்க படத்தில். ஏன்னா படத்துடைய ட்ரெய்லர்லாம் பார்க்குறப்ப ஒரு பேக்கோட பணம் கொடுக்குறாரு, ஒரு ஆஃபீஸில் பிரித்து பார்க்குறாரு. அப்படிங்கிற போது இந்த காலகட்டங்களில் அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இங்கே ஒரு கவர்மெண்ட் பெரிய ஆஃபீஸில் உள்ளே போகிறப்பே அவங்களை செக் பண்ணி தான் விடுறாங்க. எல்லா இடத்துலையும் சிசிடிவி இருக்குது. அவர் டேபிள் மேலே இப்படி பணத்தை எடுத்து வச்சாலும் அடுத்த செகண்ட் வந்துடும். அப்படிங்கும் போது அந்த இதுவே டோட்டலாக லஞ்சமே மாறி இருக்கு. லஞ்சமே வேற ஒரு டைமென்ஷனில் போயிடுச்சு. அப்படிங்கும் போது அதோடைய கண்டினியூஷன் வந்து இது எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க படத்தை அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது. ரெண்டாவது பெரிய ஒரு விஷயமா பார்க்க வேண்டியது மியூசிக். அனிருத் இந்த படத்தில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சிங்கிள் சாங் ரிலீஸ் ஆன பிறகு பரவலாக பேசப்பட்டது. அந்த பாட்டு வந்து பல பாடல்கள் மிக்ஸ் பண்ண மாதிரியே இருக்குது. இந்தியனில் வந்த கப்பலேறி போயாச்சு பாட்டாக இருக்கட்டும், பாகுபலியில் இருந்து ஒரு பாட்டாகட்டும், இந்த மாதிரி கமல் ஏரமானுடைய இதுலேயே இருந்து அங்கே எடுத்து போட்ட மாதிரியே இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏன்னா இந்தியனை பொறுத்த வரைக்கும் மியூசிக்கில் அந்த படம் பெரிய ஹிட். இந்தியன் ஒன் மியூசிக் அதே மாதிரி ரீரெக்கார்டிங் வைஸ் பார்க்குறப்ப அதுவும் பெரிய ஹிட். அதாவது சுகன்யா கமல் அந்த மீட்டிங்லாம் வந்து ஒரு பின்னாடி ஒரு பிஜிஎம் போகும், ஒரு ஹம்மிங் மாதிரி, அதெல்லாம் பயங்கர ஹிட்டு. அப்படிங்கும் போது அதை இவர் ஃபுல் பண்ணுவாராங்கிறது ஒரு சந்தேகம் இருக்குது. அதுக்கு சந்தேகத்தை மேலும் வலுப்படுத்துகிற மாதிரி இருக்குது அந்த சாங் ஒரு சிங்கிள் சாங் போட்டது. நம்ம ஒரு பாட்டை வச்சு ஒரு ட்ரெய்லரை வச்சு நம்ம முழு படத்தையும் வந்து நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. ஆனால் இந்த பார்ட் 2 அப்படிங்கிறது இவ்வளோ லாங் கேப் பிறகு வந்து இது சக்ஸஸ் ஆகுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. சங்கர் மாதிரியான ஒரு பெரிய இயக்குனர்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா சார் எந்திரன் 2லயும் வந்து நிறைய அனிமேஷன், அந்த குருவி பறக்கிறதா இருக்கட்டும், சின்ன ரோபோட் சிட்டியா இருக்கட்டும், ஏமி ஜாக்சன் அதில் ஒரு ரோபோட்டாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஎஃப்எக்ஸ் யூஸ் பண்ணால் மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சங்கர் சார் நினைக்க ஆரம்பிச்சாரான்னு தெரியல. இப்போ இந்தியன் 2வே வந்து ஒரு சின்ன சந்தேகத்துக்காக கேட்குறோம். சுதந்திர போராட்ட வீரர் தான் கமல் சார். ஸோ அந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சுதந்திர போராட்ட வீரர்னா இருந்திருப்பாங்க, 1947க்கு அப்புறம் இருந்திருப்பாங்க. பட் இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் ஒரு சுதந்திர போராட்ட வீரர் கூட இப்போ உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அப்படி இருக்கும் போது அவ்வளோ ஏஜ்டாக ஒரு சுதந்திர போராட்ட வீரரால் ஒரு ஆக்ஷன் சீன்ஸை பண்ண முடியுமா? ஏன்னா அப்போ அதுலேயும் ஏதாவது விஎஃப்எக்ஸ் போட்டால் அது மக்களுக்கு பிடிக்காத போயிடுமோ? இல்லை, ஒருவேளை கதை வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற கதையாக என்ன பண்ணுவீங்க? ஓ, அப்படி சொல்றீங்க. ஒரே ஒரு கார்டு தான் சார். அப்ப நீங்க சொல்ற மாதிரி அந்த லஞ்சம்லாம் அப்ப அந்த டிஜிட்டல் கிடையாதுல. ஆமா. ஆனா இப்போ வந்து நீங்க வந்து காமிக்கிறது வந்து இப்போ கரண்ட்ல காட்டுற மாதிரி தான் இருக்கு. ஓகே, நீங்க என்ன வேணாலும் சினிமாவில் பண்ணலாம். நீங்க எல்லாம் காமிச்சிட்டு ஆஃப்டர் 20 இயர்ஸ் பேக் அப்படின்னு ஒரு சின்ன கார்டு போட்டிங்கன்னு வச்சுங்க, அந்த கதை அந்த காலத்துக்கு கொண்டு போயிடும். அப்படிங்கும்போது ஒருவேளை ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை ஒரு ஃபிளாஷ்பேக் மாதிரி வந்து அதுக்கு பிறகு சித்தார்த் வந்து இந்த கதையை வந்து யார்ட்டையாவது நரேட் பண்ற மாதிரி ஃபிளாஷ்பேக்ல போற மாதிரி எங்க அப்பா இருந்தாரு, தாத்தா இருந்தாரு, இந்த மாதிரிலாம் பண்ணாங்க அப்படின்னு கொண்டு போறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் அவர் என்ன பண்ணிருக்காருன்னு தெரியாது. நம்மளா ஒரு கதை சொல்லி ஒரு படம் எடுத்துட்டு இருக்கோம் இப்ப. அதனால அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு சங்கர் மாதிரியான ஒரு பெரிய டைரக்டர் இதெல்லாம் யோசிக்காம பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவர் வந்து நம்மளே யோசிக்கிறப்ப அவர் யோசிக்க மாட்டாரா? தியேட்டர்ல உட்காந்து பார்ப்பாங்க, கமெண்ட் வரும், ரிவ்யூ பண்றப்ப எழுதுவாங்க அப்படிங்கிறதும் தெரியும் அவருக்கு. அதுக்கு ஏதாவது வச்சிருப்பாரு, ஏதாவது ஒன்று இருக்கும். சார் இந்தியன் 2 ஆடியோ லான்ச்சுக்கு வந்து சிரஞ்சீவி, ராம் சரண் தேஜா அவங்க எல்லாம் வராங்க அப்படின்ற மாதிரியான தகவல் வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை தெரியல. இன்னும் நிறைய பேர் வரலாம், ஹிந்தில இருந்து கூட வராங்க அப்படின்றாங்க. ஸோ ஆடியோ லான்ச்ல அவரோட பிரம்மாண்டத்தை அவர் ஆரம்பிச்சிட்டாரு. இன்னும் ப்ரமோஷன் ஒர்க் இருக்கு, போஸ்ட் ப்ரமோஷன் ஒர்க் இருக்கு. ஸோ எல்லாம் இருக்கும் போது இந்த அளவுக்கு பிரம்மாண்டம் ஆடியோ லான்ச்லேயே இதுதான் ப்ரமோஷன் ஸ்டார்டிங். படத்தினுடைய ப்ரமோஷன் ஸ்டார்டிங் ஆடியோ லான்ச் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து ஆரம்பிச்சாங்கன்னா கரெக்டாக படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் ஏதாவது ஒரு ப்ரமோஷன் நடந்துகிட்டே இருக்கும். இன்டர்வியூஸ் அது இது வரிசையாக நடந்துட்டு இருக்கும். படம் வந்து ஒரு பான் இண்டியா மூவி அப்படிங்கும்போது ஆல்ரெடி அவர் ஹிந்தி படம் பண்றாரு, பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. தமிழ்ல ஹிந்தியில தெலுங்கு ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு, கேம் சேஞ்சர் படம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது அவங்க கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்க கோஸ்டார்ஸ் தானே. அப்படிங்கும்போது அழகா வருவாங்க, அவங்க வந்து வந்துட்டு போறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து ப்ரொமோஷனுக்காக. இப்போ ராம் சரண் ஏதாவது ஒரு ஸ்டேஜ்ல பேசுறாரு, அது ஒரு கண்டென்ட் ஆச்சுன்னா அது தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் அது கொஞ்சம் வைரல் ஆகும். அப்போ ஹிந்திலேருந்து யாராவது வந்து பேசுறாரு அப்படின்னா, அக்ஷய்குமார் வந்து பேசுறாரு அப்படின்னா, அங்கே ஏதாவது பேசுறாருன்னா
அது ஒரு ஹிந்தி ஃபீல்டில் கொஞ்சம் அது கண்டென்ட் ஆகும். அப்படிங்கிறது படத்துக்குடைய ப்ரொமோஷன்ஸ் அங்கேயே ஆரம்பிச்சிட்டாங்க. நீ தொடர்ந்து அந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அந்த ப்ரொமோஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஓகே சார். ஏன்னா கமல் சாரோட அடுத்த படம் வந்து தக் லைஃப். ஸோ அதோட படப்பிடிப்பும் வந்துட்டு போயிட்டு தான் இருக்கு. ஸோ சைமல்டேனியஸாக இப்போ இந்தியன் 2வும் வரப்போகுது. இப்போ அடுத்தடுத்து வந்துட்டு கமல் சார் வந்து பெரிய பட்ஜெட்டில் தான் நடிச்சிட்டு இருக்காரோ? இல்லை, அவர் நடித்தாலே பெரிய பட்ஜெட் தானே. அது நீங்கள் அந்த அளவுக்கு சம்பளம் கொடுத்து நீங்கள் உள்ளே கொண்டு வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அது பெரிய பட்ஜெட் படம் ஆயிரும். அவரை வச்சு நீங்கள் வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட் கம்மியாக வேணால் பண்ணலாமே ஒழிய முன்ன பண்ணலாம் முடியாது. அவருடைய சம்பளம் அவருக்கு ஃபிக்ஸ் பண்ணுற டேரக்டர்ஸு மற்ற டெக்னீஷியன்ஸு எல்லாமே பெரிய ஆள் தான் போடுவாங்க. அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பெரிய படம் ஆயிரும். அது அவருக்கு சம்பளமே கொடுத்தோடனே பெரிய படம் ஆயிரும். அது அப்படிங்கும்போது அது வந்து நமக்கு ஒரு ஒரு அப்கமிங் ஹீரோ பெரிய பட்ஜெட் செலவு பண்ணி எடுத்தாங்கன்னா நீங்கள் அது பெரிய படம்னு சொல்லலாம். இவங்கெல்லாம் உள்ள வந்துட்டாலே பெரிய படம், அட்வான்ஸ் வாங்கிட்டாலே பெரிய படம். அவங்க வந்து இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா மல்டி ஸ்டார் மூவிஸ்ல நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். இப்போ கமல் சாரே பார்த்தீங்கன்னா அந்த தக் லைஃப்ல வந்து ஜெயம் ரவி நடிக்கிறாரு, துல்கர் சல்மான் நடிக்கிறாங்க, த்ரிஷா நடிக்கிறாங்க. ஸோ மல்டி ஸ்டார் மூவிஸாக அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை, மல்டி ஸ்டார்ஸ்னா அந்தந்த ஆடியன்ஸ் ஸ்டார்ஸ்க்கு கொஞ்சம் ஆடியன்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களும் சேர்ந்து உள்ள வருவாங்கல்ல. இவங்கெல்லாம் வந்து 60+ எல்லாமே வியாபாரம் தான் முழுக்க அதர் லாங்குவேஜ் கொண்டு வர்றாங்க அப்படின்னா அது பான் இண்டியாவை கன்வெர்ட் பண்ணிட்டு அவங்கள வச்சு அங்கே ப்ரொமோட் பண்ணுவாங்க. அதுக்காக பண்ணுறாங்க. இப்போ இந்த புது இளம் நடிகர்களை வச்சு ஒரு பெரிய ஸ்டார் காஸ்டோட பண்ணுறாங்கன்னா இவங்க வந்து ஒரு டூயட் பாட முடியாது, இவங்க வந்து ஒரு ரொமான்ஸ் சீன்ஸ் நடிக்க முடியாது இந்த ஏஜில். அப்படிங்கும்போது அதுக்கெல்லாம் வந்து அவங்க வந்து ஒரு யங் ஹீரோக்குள்ளே கொண்டு வந்துடுறாங்க. வரப்போ அதை கொஞ்சம் எல்லாத்தையும் எல்லா ஆடியன்ஸையும் எல்லா ஜோனலில் உள்ள ஆடியன்ஸையும் அது ஃபுல் பண்ணுறாங்க. இப்போ மணிரத்னம் சங்கர் சார்லாம் வந்து கதை அம்சம் கம்மியா இருக்கு, பிரம்மாண்டம் அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி பேசுறேன். ஏன்னா கதை அம்சம் உள்ள படங்கள் ஓடுது. பார்க்கிங் நார்மலான ஒரு படம், எந்த ஒரு பெரிய ஸ்டார் இல்லை, பட் அந்த படம் 5 லாங்குவேஜ்ல இப்போ வந்துட்டு உரிமம் வாங்கியிருக்கு பார்க்கிங் படம். ஸோ அப்படி இருக்கும் போது பெரிய ஹீரோஸோட படங்கள் எல்லாம் விட இந்த சின்ன பட்ஜெட் படங்கள் ஓவர்டேக் பண்ணுதோ? இல்லை, இனிமேல் வந்து இந்த பட்ஜெட் பிரம்மாண்டம் பெரிய நடிகர்கள் அப்படிங்கிற மாதிரியான படங்கள் இனிமேல் போகாது. கதை அம்சம் உள்ள படங்கள் தான் ஓடும். அதுக்கு உதாரணமாக போன வருஷம் 2023 வந்து பல படங்களை சொல்லலாம். குட் நைட்டாக இருக்கட்டும், டாடாவாக இருக்கட்டும், நிறைய படங்கள் நம்ம சொல்லலாம். கிடாரியாக இருக்கட்டும், பம்பராக இருக்கட்டும், நிறைய படங்கள். பம்பர்லாம் பெருசாக போராட்டி கூட டாக் வைஸ் நல்லா இருந்தது. அந்த மாதிரி நிறைய படங்கள் சொல்லலாம். அந்த அப்போ இப்போ தமிழ்நாடு, ஹிந்தியில், தெலுங்குல இந்த மலையாளத்துலேருந்து எடுத்துங்க. மலையாளத்துலேருந்து மஞ்சுமல் பாய்ஸாக இருக்கட்டும், கன்னடத்துலேருந்து வந்த காந்தாராவாக இருக்கட்டும், அதர் லாங்குவேஜில் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் மக்கள் ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. லாங்குவேஜ் தெரியாட்டியும் ரசிக்கிறாங்க, ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. இனிமேல் நீங்கள் பிரம்மாண்டத்தை காமிச்சு, இனிமேல் ஸ்டார் வேல்யூவை காமிச்செல்லாம் படத்தை இனி ஓட்ட முடிக்க முடியாது. ஏன்னா ஆடியன்ஸ் வந்து வேர்ல்டு மூவிஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொரியன் மூவிஸ் பார்க்குறாங்க, ஈரானி மூவிஸ் பார்க்குறாங்க. ஓடிடி வந்ததுலேருந்து எல்லாமே அவங்க ஃபோன்லேயே எல்லாம் வந்துடுறாங்க. நீங்கள் வந்து ஒரு படத்தினுடைய ஒரு போஸ்டர் டிசைன் எங்கே இருந்தால் நீங்கள் காப்பி எடுத்து போட்டிங்கன்னா அடுத்த செகண்டில் வந்து அவங்க போட்டுறாங்க, இந்த இங்கேருந்து எடுத்துருக்கீங்க அப்படின்னு. நீங்கள் வந்து ஓப்பன் பிளாட்ஃபார்ம் ஆயிடுச்சு. நீங்கள் மூடி மறைச்சு செய்ய முடியாது. நீங்கள் வந்து காப்பி பண்ணாலுமே அதை சுவாரஸ்யப்படுத்தி இப்போ உள்ள யதார்த்தத்துக்கு ஒத்து போகிற மாதிரி இருந்தால் தான் படம் போகும். அப்படிங்கும்போது இந்த பிரம்மாண்டம், இந்த பெரிய ஸ்டார் காஸ்ட்லாம் இனிமேல் வரக்கூடிய காலங்களுக்கு இருக்காது. சார், தக் லைஃப் பற்றி இப்போ ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு விஷயம் ஒன்று வந்திருக்கு, அதை பற்றி நீங்களே சொல்லி. ஆமாம், தக் லைஃப்பில் வந்து சிம்பு உள்ள வந்தாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஜெயம் ரவி, மற்றபடி துல்கர், அவங்க கால் சீட் பல ப்ராப்ளம் வெளியே போயிட்டாங்க. இப்போ படத்தில் த்ரோட்டா வந்து கமலுடைய பையனா சிம்பு நடிக்கிறார். இப்போ 2 ஹீரோ சப்ஜெக்ட் மாதிரி. மெயின் லீட் வந்து கமல் பண்ணுறாரு, இன்னொரு மெயினான லீடு வந்து சிம்பு பண்ணுறாரு. சமீபத்தில் டெல்லியில் 2 பேரும் சேர்ந்து ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து படம் ரிலீஸ் ஆன பிறகு ஒரு பெரிய லெவலில் அதை எதிர்பார்க்குறாங்க. 2 பேரும் ஈக்குவலாக டான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கமல்ஹாசன் அவர்களை பற்றி சொல்ல வேணாம், ஒரு பெரிய டான்ஸர். சிம்புவும் நல்ல டான்ஸர். 2 பேரும் சேர்ந்து ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில் ஒரு டான்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும் போது அது பெரிய எதிர்பார்ப்பே அந்த யூனிட்லேயே கிளப்பியிருக்கு. ஏன்னா 2 பேருமே ஈக்குவலாக ஆடிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு இது படத்தில் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் படம் வந்து சிம்புவுடைய போர்ஷன்லாம் முடிய போகுது. ஒன்றும் இவருடைய கமல் சாருடைய போர்ஷன் ஒரு 20% 30% இருக்கும் போல். படம் இப்போ கண்டினியூவாக இப்போ சென்னையில் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. இதுதான் தக் லைஃபோடைய லேட்டஸ்ட் ஒரு இது. அதில் வந்து ஒரு பாட்டு வந்து ஒரு பெரிய அளவில் 2 பேரும் சேர்ந்து, அதாவது எப்படின்னா தளபதியில் இந்த காட்டுக்குயில் மனசுக்குள்ள இருக்கிற பாட்டு இருக்கு இல்லையா, மம்முட்டியும் இவர் நடிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பாட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்றாங்க. 2 ஜெனரேஷன் சேர்ந்து பண்றாங்க. அது 2 பேருமே ஈக்குவலா ஆடிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுவே ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு. இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கிளப்பி இருக்கு. ஏன்னா அது வந்து பீரியாடிக் மூவி அப்படின்றது ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு சார். அந்த டைட்டிலோட இதுலயே எல்லாத்துலயுமே தெரிஞ்சிடுச்சு. பீரியாடிக் மூவில இப்ப 2 பேரோட அந்த டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்ன்றது. பீரியாடிக் மூவிங்கிறது வந்து நீங்க டைட்டில்ல தெரியுது, வந்து நம்ம ட்ரைலர் ப்ரோமோல பார்த்தது தெரியுது. ஆனா படம் வந்து ஏதாவது அது ஒரு ஃபிளாஷ்பேக் போர்ஷன் மாதிரி இருந்துட்டு கரண்ட்ல நடக்கிற மாதிரி தான் படம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க.
இது வந்து புது அப்டேட் தான், இதுவுமே லேட்டஸ்ட் அப்டேட் தான். ஆமா, அது வந்து எப்படின்னா அது ஒரு போர்ஷன்ல வந்துட்டு ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ லேட்டஸ்டா இப்போ நடக்கிற விஷயங்கள் தான் படத்துல போகுது படத்துல போயிட்டு இருக்கு. அப்படிங்கிற மாதிரி தகவல் வருது. அது நீங்க படம் பார்த்தப்ப தான் நம்ம சொல்லக்கூடாது. அது போயிட்டு இருக்கு. இந்த சாங் வந்து இப்போ எடுத்து முடிச்சிருக்காங்க. ரொம்ப ஷார்ட் டைம்லயே அந்த பாட்டை வந்து 2 பேரும் ரொம்ப கியூக்கா பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காங்க போல. அந்த பாட்டு பெருசா இருக்கு. சிம்புவை பத்தி பல தகவல்கள், இந்த படம் நிக்க போகுது, இந்த படத்துக்கு ரெட் கார்டு போட போறாங்க, ஐஸ்வரி கணேஷ் வந்து இந்த படத்தை வந்து ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி நிறைய தகவல் சொன்னாங்க. அப்புறம் ஐஸ்வரி கணேஷே சொன்னார், இந்த படம்லாம் வந்து நான் ஒன்றும் கேட்கல, நானும் சிம்புவும் சேர்ந்தே படம் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதே மாதிரி மைக்கேல் ராயப்பன் வந்து கொடுத்துருக்காரு, அவர் வந்து ரெட் கார்டு போட போகிறாங்க படத்துக்கு, சிம்பு இனிமேல் நடிக்க முடியாது, நிறைய தகவல் சிம்பை சுற்றி வந்துக்கிட்டே இருக்கு. சிம்புனால கான்ட்ரவர்சி அது அப்படின்னு வருது. அது நம்ம என்னன்னு விசாரிக்கிறப்ப சிம்புவுக்கு எதிராக ஒரு குரூப் இருக்கு, ஒரு இணைய கூலிகள் வந்து சிம்புவை வந்து கார்னர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. குறிப்பாக கார்னர் பண்ணியே பண்ணுறாங்க. அப்புறம் அங்கே இன்னும் சில விஷயங்கள் விசாரிக்கிறப்ப என்னென்னா, சிம்புக்கு இருக்கக்கூடிய இப்போ ப்ராப்ளம், ஐஸ்வரி கணேசனுடைய ப்ராப்ளமாக இருக்கட்டும், இல்லை இவர் கூட மைக்கேல் ராயப்பன் கூட ப்ராப்ளம், இது வரைக்கும் வேற ஆட்களை வச்சு பேசியிருந்திருக்காரு. இப்போ சிம்புவை நேரடியாக பேசுகிறார். பேசி அந்த பிரச்சனைகளை 2 ப்ராப்ளம் தான், அதை சால்வ் பண்ணுறதுக்கு அவரே இறங்கியிருக்காரு. இனி முழுக்க படங்களை அடுத்து பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறதுக்கு இன்னொரு பிரமாண்டமான படம், ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்லேயே வந்து தேசிங்க பெரியசாமி படத்தினுடைய வேலைகள் பிரம்மாண்டமாக ஆரம்பிச்சுட்டாங்க. அது பெரிய பட்ஜெட்டில் படம் போயிட்டு இருக்காங்க. அமரன் முடிஞ்சிருச்சு, இப்போ அடுத்த படம் வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. முழுக்க ஒரு விஎஃப்எக்ஸ் மாதிரி ஒரு பாகுபலி டைப்பில் உள்ள படம். அது இது போட்ட பட்ஜெட்டை காட்டிலும் பெரிய அளவில் இந்த படம் எக்ஸ்டன் ஆகி போயிடுச்சு. ஏன்னா அந்த படம் அந்த அளவுக்கு கதைகள் வந்து உள்ளே வந்துருச்சு அப்படின்றதுனால அந்த ஒரு பெரிய பிரமாண்டமான படம், அதுக்கு ஒரு பெரிய அளவில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படத்தை தக் லைஃபை பொறுத்த வரைக்கும் சிம்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோ வந்து உடம்பு எடை குறைச்சிருக்காரு. படத்துக்காக குறைச்சிருக்காரு. முழுக்க வந்து அதில் ஒரு 18, இங்கே ஒரு 15, ஒரு 40 நாள் கண்டினியூவாக அடிச்சிட்டு இருக்காரு. 40 நாள் கண்டினியூவாக மணிரத்னம் மாதிரியான ஒரு டேரக்டரோட 100% பெர்ஃபெக்ஷன் பார்க்கக்கூடிய ஒரு டேரக்டரோட நடிச்சிட்டு இருக்காரு, ட்ராவல் பண்ணியிருக்காரு. இன்னொரு கூடுதல் தகவல் என்னன்னா, சிம்பு வந்த பிறகு ஸ்கிரிப்ட்லேயே கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி இவருடைய சீன்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி, ஏன்னா மனிதன மாதிரி ஆட்கள் உள்ள இவரை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, இவரை வந்து இது பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அப்போ இவருக்கு கரெக்டாக இருக்கிறாரு, அங்கே கரெக்டாக இருக்கிறாரு, கரெக்டாக போயிட்டு இருக்கு. அந்த ஒரு இதில் தான் உள்ள வந்தார். கமல்ஹாசன் அவர்களும் ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காரு, உள்ள வந்துட்டாருன்னு வச்சுங்களேன். இவர் வந்தப்போ டோட்டலாக கதையை மாற்றிருக்காங்க. இவருடைய பெர்ஃபார்மன்ஸு, இவரோட இன்வால்மெண்ட்டு இதெல்லாம் பார்த்துட்டு கதையை கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி இவர் த்ரோட் ஃபிலிம் வர்ற மாதிரி பண்ணியிருக்கிறாரு. அசோக் செல்வன் ஒரு கேரக்டர் பண்ணுறாரு. இப்போ அவர் ஒன்றும் உள்ளே வரல, அது அடுத்த ஷெட்யூல் அவர் உள்ள வருவார்னு நினைக்கிறேன். இது தக் லைஃப் படம். ஸோ இதுலயுமே இப்போ மல்டி ஸ்டார்ஸ் வந்து ஒருத்தரா உள்ள என்டர் ஆயிட்டு தான் இருக்கிறாங்க தக் லைஃப்லயுமே. இல்ல மல்டி ஸ்டார்ஸ் கிடையாது, சிம்பு, கமல் அண்ட் சிம்பு தான் முழுக்க படம். அவங்க தான், மற்ற யாருக்கெல்லாம் உள்ள இல்லை, வெளியில போயிட்டாங்க எல்லாமே. சார், சிம்புக்குன்னு ஒரு சாமிங் எப்பயுமே உண்டு. அவர் நடிச்சாலும் சரி நடிக்கலாலும் சரி, அவருக்கு ஒரு ரசிகர்கள் கூட்டம் எப்பயுமே இருக்கும். ஆமா. ஸோ அவர் இப்போ தொடர்ந்து இப்போ நீங்க சொன்னீங்க இந்த லேட்டஸ்ட் அப்டேட் வந்து ரொம்ப சுவாரஸ்யமானது. ஏன்னா அவர் தொடர்ந்து நடிக்கிறாரு, அவரோட படங்கள் அடுத்தடுத்து வரப்போனா கண்டிப்பா சிம்பு சாரோட ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டா தான் இருக்கும். ஏன்னா தமிழ் சினிமால அடுத்தடுத்து படங்கள் வரணும்னா வெயிட் பண்றாங்க மக்களுமே. சார், இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்களை மக்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார்.